கடலோர டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடு நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஏஎல்பி மெத்தட், அதாவது அட்சய லக்ன பத்ததி என்ற முறையில் நம்ம ஆராய்ச்சி செய்து பதிவிட போகிறோம். இது என்ன அப்படின்னாக்கா, அட்சய ஏஎல்பி அப்படின்னு சொன்னாக்கா திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுடைய அவங்க தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய குருநாதர் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் இது மிக மிக ஒரு துல்லியமான ஒரு கணிதங்க. அந்த ஏஎல்பி மெத்தடே வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம பலனை சொல்ல முடியும். ஒரு நிமிஷத்தில் பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அவர் கண்டுபிடிச்சி உலகுக்கே தந்திருக்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த மெத்தடில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடித்து விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் விரும்பினால் நீங்கள் இலவசமாகவே சொல்ல போகிறோம். பார்க்க விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, முக்கியமாக என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த வாரமே உங்களுக்கு அதற்கு தீர்வு கிடைத்து விடும், பதில் சொல்லிவிடுவோம் இலவசமாக. வாங்க, ஒரு 4 மாதத்துக்கு முன்னே இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட வந்ததுங்க. இது ஒரு பெண் ஜாதகம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவன் ஒரு பெண் டாக்டர், எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர், மருத்துவர் அப்படின்னு சொல்லணும். இவங்க 4/10/1997 பிறந்திருக்கிறாங்க. சென்னையில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபாதர் நம்மக்கிட்ட வந்தார். திருமணம் எப்போ நடக்கும் என் பெண்ணுக்கு அப்படின்னு கேட்க வந்தார். அதில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது கடக லக்னமாக செல்கிறது. இந்த கடக லக்னத்தின் அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கார். சரி, இருக்கட்டும். மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம சொல்லலாம். அதாவது 4/10/1997 கிரக நிலைகள் அப்படின்னா, கடக லக்னம், சிம்மத்தில் ராகு, கன்னியில் சூரியன் புதன், இயங்கும் லக்னம் ஏஎல்பி. சந்திரன் துலாத்தில் இருக்கார். இவங்களை பொறுத்தவரையிலையும் விருச்சிகத்தில் செவ்வாய் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குருவே இருக்கார். கேது குரு மகரத்தில் இருக்கார். கேது கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதாவது இவங்களை பொறுத்தவரையிலையும் ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது லக்னம் கடக லக்னம்னு சொன்னோம். அப்போது ஏஎல்பி லக்னம் எது இயங்கி கொண்டிருக்குன்னா 3ஆவது லக்னமாக கன்னி லக்னம் இயங்கி கொண்டிருக்கு. இந்த கன்னி லக்னம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 11/10/2014 10/10/2024 வரைக்கும் இவங்களுக்கு கன்னி லக்னம் தான் போயிட்டுருக்கு. இதனுடைய அதிபதி புத பகவான் ராசியில் ஆட்சி உச்சமாக நல்லா தான் இருக்கார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். சரி, இவங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்திரை 2 போயிட்டுருக்கு. சித்திரை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை இங்கே தான் ஆரம்பிக்குது. 1 2 3 4. இப்போ சித்திரை 2 இந்த நவாம்ச புள்ளி தான் காட்டும். சரி, இப்போ இதுக்கு 7ஆம் இடம், லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா 5ல் இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். இதில் வேறு சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. ஸோ இப்போது 7க்குடையவன் போய் 5ல் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா நல்ல சிறப்பு, சந்தோஷமாக இருக்குது. திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னா D9 எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை 2ஆம் பாதம் அப்படின்னும் போது சித்திரை 1 2 3 4ன்னு சொல்லணும். அப்போ செவ்வாயினுடைய வீடு இல்லையாது. ஸோ அப்போ சித்திரை 2ன்னும் போது கன்னியில் தான் போயிட்டுருக்கு. அப்போ கன்னி D9 செல்லும் பொழுது இப்போது திருமணத்துக்கான காலம் எப்போ அப்படின்னா 1/9/2023 10/10/2024 வரைக்கும் இவங்களுக்கு சித்திரை 2 சென்று கொண்டு இருக்கிறது. இந்த சித்திரை 2 போகும்போதே D9 1 4 7 10ல் D9 எங்கே காட்டுதுன்னா இங்கே தான் காட்டுது. அதாவது நவாம்ச புள்ளி இங்கே தான் இண்டிகேட் பண்ணுறது.
அப்போது கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணத்துக்கான காலம். திருமணம் சிறப்பாக நடக்குமா? நல்லா நடக்கும். எப்படின்னா இதில் 7ஆம் வீட்டு நட்சத்திர புள்ளி, அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி குரு எங்கே இருக்கார்? 5ல் போய் நல்லா அம்சமாக இருக்கார். இவங்களுடைய ஏஎல்பி நட்சத்திர அதுவும் ஏஎல்பி அதிபதி புதனும் நல்ல நிலையில் இருக்கார். அப்போ இவங்க 2 பேரும் 1-5 இருக்கிறதால ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக திருமணம் நடக்கும், சிறப்பாக நடக்கும், ஒன்றும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த காலகட்டம் திருமணத்துக்கான காலமே அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம். அவங்க சந்தோஷமாக போனாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இலவசமாக பார்க்கணுன்னா கம்ப்ளைண்ட், அதாவது கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், டேட்டு, டைமு, பிளேஸை பற்றி, டேட்டை பற்றி, டைமை பற்றி கேள்வி என்னன்னு கேட்டு போடுங்க. அந்தங்க அடுத்த வார பதிவில் உங்கள் ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக சொல்லுவோம். நீங்கள் வாங்க. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.